ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தொட்டி நான் சொன்ன தொட்டி ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், பெயிண்ட் எல்லாம் அடிக்காமல் இருந்தது. எல்லா பெயிண்ட் எல்லாம் அடித்தேன். சுண்ணாம்பு கொஞ்சம் வச்சேன். அதை அடிச்சுட்டு இப்போ இது காட்டுறேன் பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறேன். ஆனால் சூப்பராக நம்ம செடி வளர்க்குறதுக்கு நம்மக்கிட்டேருந்து தொட்டி போதுங்களா? இவ்வளோ போதும். அழகான தொட்டி நல்லா இருக்கா பாருங்கள். அன்றைக்கி ஹோல்ஸ் உங்கள்கிட்ட போடுறது காட்டில் அது ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடணும். அப்போ தான் பூச்செடி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கல் மாதிரி இருக்கும் தொட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ காலம் ஒன்றா யூஸ் பண்ணலாம். நம்ம போய் கடையில் வாங்கினா எவ்வளோ ரேட்டு கொடுக்குறோம். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் நான் எப்படி செஞ்சுக்கிறேன்னு. இன்னும் பெயிண்ட்டு எல்லாம் இன்னும் நிறைய நல்லா போட்டு பூசலாம். எனக்கு டைம் இல்லை, அதனால் முடிஞ்ச அளவு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். இது போதும். இதான் பாருங்கள், அன்றைக்கி ஃபினிஷிங் எப்படி இருந்தது. கீழெல்லாம் பாருங்கள், பெயிண்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கணும். போதுங்களா? இப்படி இருக்க தொட்டி பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுவிச்சு. அப்புறமா ஃபுல்லாகவே பெயிண்ட்டு இதே கலரே மெரூன் கலரு. அது கொஞ்சம் தான் பெயிண்ட் இருந்துச்சு, அது வரைக்கும் போட்டு அடிச்சு விட்டுட்டேன் டிசைனுக்காக. சுண்ணாம்பு ஃபஸ்ட்டு எப்போவே சிமெண்ட் தொட்டி போட்டால் சுண்ணாம்பு போட்டோம். அப்புறமா பெயிண்ட்டு கொடுக்கணும். இப்போ லைட்டாக கொடுத்துருக்குறேன் பெயிண்ட் இது. அப்புறமா ஃபுல்லாகவே அடிச்சிடுவேன். ஃபுல்லாக அடிச்சிட்டா சூப்பராக இருக்கும் தொட்டி. ஒரே சரியாக. இதான் அன்றைக்கி நான் செஞ்ச தொட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னோடய வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.